நீதி நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி முதல் சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில டிசிஆர் மருத்துவமனை அருகில் மழை நேரங்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள் ஆகின்றனர். இதனால் சில நேரங்களில் விபத்துகளும் அந்த பகுதியில் ஏற்படுகிறது. இந்த இடத்தை கிருஷ்ணகிரி நகராட்சியோ அல்லது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் இதுவரை கண்டு கொள்வதில்லை. எனவே சம்பந்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த இடத்தில் மழை நீர் தேங்காத வண்ணம் சாலையை சரி செய்ய ஆவணம் செய்வார்களா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அவசர செய்தி: பள்ளி மாணவன் காணவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த ஏத்தகிரி பகுதியைச் சேர்ந்த சகாயராஜ் என்பவரது மகன் இனிகோ என்ற மாணவன் பர்கூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்த நிலையில் இன்று மாலை செப்டம்பர் 12, 2025 கிருஷ்ணகிரி ராவுண்டனா வில் இறங்கிய நிலையில் வீட்டிற்கு வரவில்லை. இவரை கண்டால் தொடர்பு கொள்ளவும். 9025293989. சுரங்க திட்டங்கள் விவகாரம்: முதலமைச்சர் கடிதம். சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்க தேவையில்லை என்ற முடிவை கைவிட வேண்டும். மத்திய அரசின் குறிப்பாணை கடுமையாக சட்ட ரீதியான கவலைகளை எழுப்புகிறது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் அரிய மண்படிவை கொண்டிருப்பதால் மக்களின் கருத்து கேட்பு அவசியம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கடிதம். பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுக்கும் வசதி தீபாவளி பண்டிகை பரிசாக அமல்படுத்த மத்திய அரசு திட்டம். நாடு முழுவதும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் 8 கோடிக்கும் அதிகமானோர் சந்தாதாரர்களாக உள்ளனர். வருங்கால வைப்பு நிதி கணக்கை எண்ணுடன் இணைத்து வங்கிக் கணக்கில் நேரடியாகவும் பணத்தை வரவு வைத்துக் கொள்ளும் வசதியும் அறிமுகமாக உள்ளது. செப்டம்பர் 12, 1925 போத்தீஸ் நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற போத்தீஸ் ஜவுளி நிறுவன கடைகள் மதுரை, சென்னை, திருநெல்வேலி, நாகர்கோவில், திருச்சி, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட 15 இடங்களில் உள்ளன. இது தவிர போத்தீஸ் சொர்ண மஹால் என்ற பெயரில் நகைக்கடைகளும் உள்ளன. இந்த ஜவுளி கடைகள், நகைக்கடைகள், அலுவலகங்கள் மற்றும் உரிமையாளர்களின் வீடுகள் உள்ளிட்ட 15 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை செய்து வருகின்றனர். செப்டம்பர் 12, 1925 யுபிஐ பரிவர்த்தனை வரம்பு ரூபாய் 10 லட்சமாக உயர்வு. 12/09/25 யுபிஐ பரிவர்த்தனை வரம்பு ரூபாய் 10 லட்சமாக உயர்வு. செப்டம்பர் 15 முதல் யுபிஐ பண பரிவர்த்தனை வரம்பு தற்போதைய ரூபாய் 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. காப்பீடு: